பாண்டியர்களின் முடிவுக் காலம். இருள் சூழ்ந்தது தேனி மலைக்காடு. ஆனால் ஒரு ஒளிக்கீற்று இருந்தது. இளஞ்செழியன், 19 வயது, கொடி நடந்த வீரனின் மகன். அவன் கையில் செங்கோல். ஒருநாள் பாண்டிய மன்னனிடம் கொடையாக வழங்கப்பட்ட செங்கோல் இப்போது பல்லவரின் படை பறிக்க வந்தது. அந்த இரவு அவன் தந்தையின் இறுதிக் கொடுமுனையில் நடந்த குருதிக் களத்தின் நினைவில் எரிந்தது. இந்த செங்கோல் யாரிடமும் போகக்கூடாது, இது என்னுடைய தந்தையின் உயிர் என்று அவன் உரைத்தான். மழை பெய்யத் தொடங்கியது. பல்லவரின் படைகள் கீழிருந்து மலைக்கு எழுந்தன. இளஞ்செழியன் புயலின் நடுவே கல்லின் மீது நின்று செங்கோலை உயர்த்தினான். தனியாக இருந்தாலும் அவன் விழிகளில் துடித்தது 100 வீரர்களின் தீ. அடுத்த நாள் காலையில் மலைச்சுடர் அமைதியடைந்தது. பல்லவர் படைகள் இறங்கிவிட்டன. அந்த இடத்தில் மிச்சமிருந்தது ஒரு செங்கோல் மட்டும். அதன் கீழ் ஒரு சிறிய பாறை மீது எழுதியிருந்தது: தந்தை மட்டுமல்ல, தமிழும் காப்பாற்றப்பட்டது.